بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அந்த வகையிலே திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்கக்கூடியதே. இந்த உலகத்திலே யார் பிறந்தாலும் மரணத்தை சுவைக்கக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். அது எத்தகையவர்களாக இருந்தாலும் சரி, அது நபிமார்களாக இருந்தாலும் சரி. அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தான மாதம்தான் ரபியுல் அவ்வல் மாதம். அப்ப இந்த மாதத்திலே அந்த செய்தியை சொல்வதற்கு முன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானவருடைய நிலைமையை பற்றி என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் முடிந்துவிடும் என்று கூறினார்கள். ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவருடைய செயல்பாடுகள் முடிஞ்சிச்சு. அதன் பிறகு அவரை இறைவனுடைய தன்மைக்கு கொண்டு போய் வைக்கக்கூடாது. இன்று பலருடைய பெரிய பெரிய ஆளும் பெருமக்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னவென்று சொன்னால், இன்றைய ஒரு சமுதாயத்தை எதை நோக்கி அழைத்து செல்கிறார் என்று சொன்னால், ஒரு உருவப்படத்தை எடுத்து போட்டோ ஃப்ரேம் போட்டு அதனிடம் பேசி கொண்டிருப்பதோ அல்ல அதனிடம் கேட்பதோ அல்லது அதனிடம் துவா கேட்பதோ என்கின்ற ஒரு கலாச்சாரத்தை போல இன்று இறந்தவர்களை அழைக்கக்கூடிய ஒரு பெரிய பாரதூரமான ஒரு செயலிலே முதல் நிலையான ஒரு செயலை ஆரம்பித்து வைத்து விடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அப்படி ஒரு செயல்பாடு இருந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது. அதை வன்மையாக கண்டிக்கக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாங்கள் பெரிய ஆலிம் பெருமக்கள் என்று சொல்லிக்கக்கூடியவர்கள் கூட இன்று என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மக்களை அழைத்து மௌலித் என்கின்ற வார்த்தையிலே இதை வேற ஒரு ரூபத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய மௌலித் பக்தர்கள் தான் சொல்லணும் அவங்கள. இந்த மாசத்தை என்னன்னு சொல்லிக்கலாம்னா, மௌலித் பக்தரில் மாதங்கள்னு சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு மௌலித் ஓதப்படும். தொழுகைகள் எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதவங்க, முன் சுன்னத் பின்னு சுன்னத் அந்த மாதிரி எந்த தொழுகைக்கும் முக்கிய கொடுக்காதவங்க இந்த மாசத்துல அப்படியே போய் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டோம்னா அப்படியே பக்தி நம்ம மீது பொழிஞ்சிரும், இறைவனுடைய அருளை பொழிந்து விடுவான் என்று சொல்லக்கூடியதை பார்ப்போம். எத்தனையோ தடவை அழைப்பு கொடுத்திருப்போம், பள்ளிக்கு வாங்க தொழுகலாம் அப்படின்னு சொல்லாதவங்க, சொல்லப்பட்டவங்க கூட இந்த மாதத்துல அப்படியே அங்க போய் உட்கார்ந்துட்டா நமக்கு அருள் கிடைச்சிரும் அப்படின்னு சிந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்ப இதுக்கும் போட்டோ ஃப்ரேம் வழிபாட்டுக்கு வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. இறந்தவரை அழைக்கிறோங்கிற அடிப்படையில முதல் நிலைக்கு சென்று கொண்டு இருக்கக்கூடிய போட்டோ ஃப்ரேம் வச்சுட்டு அதில் வணங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பண்பு தான். அஜ்மீர் தர்காவை வச்சுக்கிட்டு அதை நாங்கள் வணங்கி கொண்டு இருக்கிறோம், நாகூர் தர்கா படத்தை வச்சுக்கிட்டு அதை நாங்கள் வணங்கி கொண்டு இருக்கிறோம், இப்படி வரிசையில சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் அவர்களுக்கான பயிற்சி எதை நோக்கி கொடுக்குறாங்க? அல்லாஹ்வுடைய கோபத்தை நோக்கி கொடுக்குறாங்க. இதெல்லாம் எங்கே அழைத்து செல்கிறது? அல்லாஹ்வுடைய கோபத்தை கொண்டு செல்லக்கூடிய விஷயத்துல அவர் சொல்லக்கூடிய வாசகங்களை ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வாசகங்களை படிச்சாலே அவங்கள பத்தி நிறைய செய்திகள் நம்ம இந்த சமுதாயத்தில் விழிப்புணர்வு கொடுக்க வேண்டி வரும். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னீங்கன்னா, மௌலிதுல அந்த ஹஃபாரு ஹதாயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இழிவூட்டும் சிறு பிள்ளைகள் யாவும் பொறுப்பு தாங்கள் என்றோ, சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் நீங்க தானே எங்களை மன்னிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாரா அல்லாஹ்ட்ட கேட்கறாங்கன்னு பார்த்தா கையேந்திரது யார்கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க? நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறந்துட்டாரு, அவருடைய செயல்பாடுகள் முடிஞ்சிருச்சு, இனி அந்த தன்மை இனி கிடையாது, படைத்த இறைவன் ஒருவனே மரணமற்றவன். அப்படிப்பட்ட இருக்கிற போது படிப்புன்னு இருந்தால் தானே மரணம்னு ஒன்று இருக்கும். அப்ப இவர் பிறந்தாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்குறாங்க. இதை ஏற்றுக்கொள்வதற்கு சகாபாக்களாலே முடியலைங்கும் போது குர்ஆனின் வசனங்கள் சொல்லிதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. இன்று குர்ஆனை நாங்கள் கரைத்து குடித்து விட்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இறைவன் அந்த தன்மையை அப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து விடுகிறார். கொடுத்து என்ன செய்யறாங்க? மௌலித் ஓதுங்க, நன்மை அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பெரிய பரக்கத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு பிரசாதம் கொடுப்பதை போல அங்கே உணவு கொடுக்கக்கூடியவராகவும் அதே போல விருந்துகளை கொடுக்கக்கூடியவராகவும் இப்படி எல்லாம் ஏற்பாடெல்லாம் செய்யறாங்க. அப்ப இதற்கும் மார்க்கத்திற்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஏன்னா பாவ மன்னிப்பை கேட்கக்கூடியவர் கேட்கப்பட வேண்டிய மனிதர்கள் எங்க யாருக்கிட்ட கேட்கணுங்கிறத மறந்துடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லிட்டு போயிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒருத்தரோட பாவ மன்னிப்பு எங்க கேட்கணுங்கிறதுக்கு ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களே அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கிட்ட கேளுங்கன்னு சொல்லல, அல்லாஹ்விட்ட கேளுங்கிறாங்க. ஏனெனில் நான் ஒவ்வொரு நாளும்
அவருடன் 100 முறை பாவ மன்னிப்பு கோருகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறுகிறார்கள். இதை அறிவிப்பர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இது முஸ்லிமிலே 5235வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்போ ஒவ்வொரு உயிரும் மவுத்தாகக்கூடியதான் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மவுத் இல்லை என்பதை போல அவரிடம் அழைத்து பேச முடியாது. இன்றைய காலகட்டத்தில் அவர்கிட்ட அழைத்து பேசக்கூடிய சூழ்நிலை கிடையாது. ஏன்னா அவர் மவுத் ஆயிட்டார். அப்படிங்கும்போது ஒரு போட்டோவை வச்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட போன் அடிச்சு பேசணும்னு நினைச்சேன், நீங்க உங்க லைன் கிடைக்கல, நான் உங்ககிட்ட போட்டோல பேசிட்டு இருக்கிறேன் இப்படின்னு சொன்னா இன்னைக்கு சமுதாயத்துல யாரை ஏத்துக்குவாங்களா? நீங்க ஒரு முக்கியமான விஷயம் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, அதுக்கு நான் பதில் சொல்ல போறேன், இப்ப நான் போட்டோல சொல்றேன், நீங்க நேர்ல கேட்ட மாதிரி நினைச்சுக்கோங்க இப்படின்னு சொன்னா ஏத்துக்குவாங்களா? இப்படி எதுவுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ நாம் எத்தனை முறை அவரிடம் சென்று அவர்களிடம் செய்திகள் இது தவறு தவறு என்று சொன்னாலும் அவருடைய இந்த உலக ஆடம்பரம் அவரை அழைத்து விட்டது. அவருடைய மனோ இச்சை அவரின் பக்கம் எதன் பக்கம் அழைத்து செல்கிறது? அவர்கள் செய்வதுதான் சரி என்பதை நோக்கி அழைத்து செல்கிறது. இந்த மார்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதும் அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருந்தால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதன் பிறகு இதன் மாற்றத்தை கொண்டு வந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த மார்க்கத்திலே குழப்பத்தை உண்டாக்குவருடைய ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. ஆகவே அந்த குழப்பத்திலிருந்து நம்மை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த மௌலித் பக்தர்கள் கவனத்திற்கு இந்த செய்தியை நாம் வைக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவனானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.